எஸ் மாஸ்டர், பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி மாஸ்டர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம வந்து பாஸ்ட் 8 நாளா நம்ம வந்து த எனர்ஜி கோட்ஸ்ங்கிற புக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து நம்மெல்லாம் வந்து எனர்ஜி ஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த எனர்ஜிட்டிக்கா நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிசிக்கல் ஹெல்த் ஆகட்டும், எல்லாமே நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சரியாகும். அது போக நம்மளுடைய டிவினிட்டி நம்மளுடைய ஹையர் செல்ஃப் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை நோக்கி நம்மளுடைய உண்மையை நோக்கி நம்ம ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம வந்து பிரயாணப்படுவோம். நம்மளுடைய எக்ஸ்பேன்ஷனுங்கிறது அது நடக்கும். அதுக்குதான் நம்ம லைஃபே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லைஃபே வந்து ஒரு ப்ராஜெக்ட், அவேக்கனிங் ப்ராஜெக்ட், விழிப்புணர்வு அடையறதுக்கான ஒரு 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 டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃபே அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த புக்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 5 எனர்ஜி கோட்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது எல்லாமே எதுக்குன்னா நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து இதுக்கு முன்னாடி சார் வந்து சொன்னாரு இல்லைங்களா, நம்ம வந்து நம்மளுடைய உடல்ல உள்ள எல்லா நாடி மண்டலத்தையும் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கும்போது அங்கங்க எனர்ஜி பிளாக்ஸ் இருந்ததுன்னா, எனர்ஜி பிளாக்ஸ்னா என்ன, நம்ம அவேர்னஸ் அங்க போகல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவேர்னஸ் போச்சுன்னா நம்ம அங்க எனர்ஜி கொடுக்குறோம் அப்படிங்கறது அர்த்தம். ஓகேங்களா? நம்மளுடைய நாடி மண்டலம் ஃபுல்லா வந்து சரி செய்யப்பட்டு நம்ம வந்து நம்மளோட இன்டாக்டா இருக்கும்போது, நம்மளுக்குள்ளார நம்மளுடைய ஆன்மஸ்வரூபத்தோட சார்ந்திருக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியா நடக்குது அப்படிங்கறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது எப்படி சரி பண்றதுங்கிறது இந்த கடந்த 5 எனர்ஜி கோர்ஸ் மூலமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து 4 எனர்ஜி கோர்ஸ் மூலமா பார்த்தோம். இன்னைக்கு 5வது எனர்ஜி கோட். 1 செகண்ட். இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது வந்து த பிரெத் கோட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிரெத் கோடை பத்தி பார்க்க போறோம். பேர்லயே இருக்கு பிரீதிங்க பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்ப்போம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கோடு வந்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 2 கோட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? 5ம் 6ம் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த பிரெத் கோடு தான் வந்து நம்மளுடைய வெரி லைஃப், நம்மளுடைய உயிரே அதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டாக்டர் சு வந்து அவங்க வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன பையன் வரான், டேரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுக்கு வந்து சரி பண்றதுக்காக அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த சின்ன பையனை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியுது அந்த பையன் வந்து ஃபுல்லா பிரீத் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப ஷாலோவா வந்து பிரீத் பண்ணியிருக்கான், ரொம்ப சோர்வா அப்படி இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுடைய அந்த அவங்க அப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, பெஸ்ட் டெக்னிக், அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு பிரெத்தை வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து எப்ப அந்த டீப் பிரீத் எடுத்து அவங்க சொன்ன மாதிரி செய்யறானோ உடனே அவனுக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து க்ளோ ஆகுது, இன்ஸ்டன்டா அவனுக்கு வந்து சரியாகுது. ஓகே, இத வந்து நம்ம ஆத்தர் வந்து நோட் பண்றாங்க. அது பண்ணும்போதுதான் அவங்களுக்கு புரிய வருது. ஓகே, நம்ம வந்து இந்த எனர்ஜி வந்து இந்த பிரெத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. இது வந்து அதுவும் கான்சியஸா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை நம்ம இன்னும் பெட்டர் பண்றோம், என்ஹான்ஸ் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து புரியுறாங்க. ஸோ அப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அதனால பிரெத் வந்து ஒரு இன்டென்ஷனோட நம்ம வந்து பிரீத்திங் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளே அங்க லிட்டரலா நம்மளே அங்க இருக்கிறோம் அப்படிங்கறது இவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம வந்து எனர்ஜி ஆப்வியஸா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான், நம்ம கான்சியஸா நம்ம வந்து பிரெத்தை வந்து பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்து அங்க சரி பண்றோம். நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸும் சரி, வரப்போற ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து அங்க வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த அந்த ஆன்மா, அந்த அந்த உயிரே அந்த மூச்சு காத்து தான் உயிர். நம்ம லிட்ரலா நம்ம இந்த இந்த உடல் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு இருப்பு அப்படின்னா அதுல நம்ம இருக்கிறது என்ன, இது ஜஸ்ட் உடல்ங்கிறது நம்ம வீடு அப்படின்னா நம்ம யாருன்னா நம்ம அந்த போயிட்டு வர பிரெத் தான் நம்ம லிட்ரலா இந்த 3D இந்த பிசிக்கல் பிளேன்ல நம்ம இருக்கணும்னா பிரெத் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம பிரெத் வந்து ஆஹ் அவ்வளவு மகத்துவமானது. ஓகே, நம்ம வந்து அதனால இந்த பிரெத் கோட நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து பிரீதிங்கை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து
ரொம்ப அலைவா நம்ம வந்து இருப்போம். இந்த இந்த பிசிக்கல் பிளேனுக்கு வந்து அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 4 கோட்ஸ்லயும் என்ன பண்ணோம்? எல்லாத்துலயுமே நம்ம வந்து பிரெத் மூலமா தான் அவேர்னஸ் வந்து இது பண்ணோம். பிரெத்த வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம அந்த பிரெத்தே நம்ம எனர்ஜி, நம்ம தான் உண்மையான அந்த இது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம டீப்பனா வந்து பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பண்ணதுலயே எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க ஆத்தர். இதுல வந்து இன்னும் அந்த பிரீத்திங் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் மாஸ்டர். லிட்ரலா வந்து இந்த பிரெத்த வந்து இந்த பிரீத்திங் கோட வந்து ஆத்தர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கோடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ரியாலிட்டியில பார்த்தோம் இல்லைங்களா, ஃபைவ் ட்ரூத்ஸ் அபவுட் எனர்ஜிஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம எது நினைக்கிறோமோ, நம்ம எனர்ஜி இப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த பிரீத்திங் இதெல்லாம் நம்ம சரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆசைப்படுறோமோ அதை வந்து நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண ம், ஆஹ் முடியும். நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்ப ஈகோயிக் சைட்ல தானே நம்ம இருக்கோம், ப்ரொடெக்டிவ் பர்சனாலிட்டி சைட்ல தான் இருக்கோம். இன்னும் நம்ம சோல்ஃபுல் சைடுக்கு, அந்த காயினோட மறுபக்கத்துக்கு போகல. இந்த பக்கத்துல இருக்கும் போதே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்ச உடனே நம்மளுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்குது, நினைச்ச வேலை கிடைக்குது, அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு போறோம் தான் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து சோகால்டு சக்சஸ்ஃபுல், இந்த உலகத்துக்கு சக்சஸ்ஃபுல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் தான், மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் தான். ஆனா இதுல என்ன டிராபேக்னா, ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்ணா இன்னொன்னு அடி வாங்குவோம். இப்ப வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வேலைக்கு போனேன் அப்படின்னா என் ஹெல்த்தை எங்கேயோ லூஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு ஒன்னுத்துக்கு நான் டார்கெட் பண்ணி போறேன் அப்படின்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது வருது. ஆனா இந்த பிரெத் கோடு ஆகட்டும், இந்த எல்லா எனர்ஜி கோட்ஸும், இந்த முக்கியமா இந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சு நம்ம செய்யும் போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்ன இருக்கும், அது பை ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு எல்லா தெளிவு, நம்ம லைஃப்ல வந்து தெளிவுங்கிறது கிடைக்கும். அது போக நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு நினைச்ச விஷயம், பிடிச்ச விஷயம் அதெல்லாம் தானாவே வரும், வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஆத்தர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அவங்க வந்து சில பிரீதிங் டெக்னிக்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ் பண்ண பண்ண நம்ம வந்து இன்னும் எங்கா ஃபீல் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன சொல்றது, வயசானவங்க கூட இதை வந்து பண்ணா அவங்களுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கிடைக்கிறதுனால அவங்க லிட்ரலா இமீடியட்டா வந்து கொஞ்சம் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா ஆவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அந்த 7 சக்ராஸ்க்கான ப்ராக்டிஸ். அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் சேனல் பிரீதிங் பார்த்தோம் இல்லைங்களா. கீழே இருந்து சுவாசத்தை எடுத்து என்ன என்ன சொல்றது, அந்த ஆங்கரிங் கோர்ஸ்லயே நம்ம சென்ட்ரல் சேனல் பிரீதிங்ங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ரூட் சக்ரா, த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா, அப்புறம் இந்த ஆக்ஞா சக்ரா எல்லாத்தையும் அந்த அந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம வந்து டைட்டன் பண்ணிட்டு நம்ம பிரெத்தை வந்து மேல கொஞ்சம் இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மேல இருந்து பிரெத்தை எடுத்து கீழே தர வரைக்கும் அந்த எர்த்துக்குள்ளார அனுப்பணும். திரும்ப எர்த்துல இருந்து சுவாசிச்சு மேல் வழியா வந்து தலைக்கு மேல வந்து சுவாசத்தை வெளிவிடணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் சேனல் பிரீதிங். இதுல வந்து எந்த ஒரு போர்ஷனும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஜென்டிலா வந்து அப்படியே நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது வந்து புத்தா பெல்லி பிரெத் அப்படின்னு சொல்றாங்க. இதான் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கு இல்லையா, வெசல் பிரெத். இதுல வந்து இப்ப வந்து நம்ம வந்து அந்த செகண்ட் சக்கராக்கு பிரீத்திங் எடுத்துட்டு போறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சேனல் வந்து அந்த சென்ட்ரலா ஒரு பைப் இருக்கு, அதுல கீழே இருந்து 7th சேனல் வரைக்கும் ஃபுல்லா நம்ம வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு ஒரே அட்ட ஸ்ட்ரெச்ல ஃபுல் பிரீத்தும் நம்ம எடுக்கிறோம். இதுல வந்து பார்ட் பை பார்ட்டா, எப்படி ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த காத்தை வந்து அந்த இடத்துல சேமிச்சு வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரெத்ல வந்து அதே மாதிரி அந்த மூலாதார டிஷ்யூவை வந்து அந்த ஸ்பைனுக்கு கீழே நல்லா மசில்ஸை வந்து டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு நம்ம மேல இருந்து அந்த பிரெத்தை வந்து நல்லா இழுக்கணும். அப்படியே நம்மளுடைய பெல்லி பார்ட், அங்க வந்து அந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் சக்கரா இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்ட்டுக்கு கீழே வரைக்கும் ஃபுல்லா நம்ம வந்து காத்தால நிரப்பிட்டு திரும்ப சுவாசத்தை வந்து கீழே விடணும். திரும்ப கீழே இருந்து மேலே எடுத்து அதே மாதிரி
ஆனா இந்த ஃபுல் பிரெத் ஒரு மூச்சு இழுத்து விடுற வரைக்கும் நம்ம வந்து எந்த பாட்டையும் வந்து லூசன் பண்ணவே கூடாது, டைட்டா தான் பிடிக்கணும். ஓகேங்களா? ஆனா கிட்டத்தட்ட இது வந்து அந்த சென்ட்ரல் பகுதியில வந்து இன்ஹேல் பண்ற மாதிரி நம்ம வந்து மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம். ஓகே, அடுத்தது வந்து இதெல்லாம் ஒரே இந்த வெசல் பிரெத்துக்குள்ளாரியே தான் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்க வந்து போட்டிருக்கிறது வந்து ஜெனரிக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இதுல அவங்க வந்து சொன்னதை வந்து ஜெனரிக்கா நான் வந்து ஆஹ் சொல்றேன். பட் ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல அவங்க வந்து எல்லா கண்டென்ட்டையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க மாஸ்டர். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த வெசல் பிரீத்ல அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இங்க இதே மாதிரி மூலாதாரத்தை நம்ம டைட்டன் பண்ணிக்கணும். ஆனா வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அடுத்த இடத்துல வந்து ஏரை நிரப்பணும். இங்க வந்து நம்ம பெல்லி பகுதியில வந்து ஃபுல்லா சுவாசத்தை வந்து நிரப்பணும் இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்த பகுதியில இந்த செஸ்ட் பகுதியில இந்த ஹார்ட் சர்க்கிள்ல வந்து நம்ம ஃபுல்லா வந்து சுவாசத்தை வந்து நிரப்பணும். அதுக்கு அடுத்ததுல வந்து சுவாசத்தை நிரப்பி வெளிவிடணும். ஓகேங்களா? அது அடுத்த இதுல வந்து நம்ம வந்து மேல அந்த த்ரோட் பகுதி வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லா இது வரைக்கும் நம்ம தொண்டை வரைக்கும் ஃபுல்லா ஏரை வந்து ஃபுல்லா நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரீத் அவுட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்க எல்லா மசில்ஸையும் டைட்டன் பண்ணி தான் வச்சிருக்கணும். இந்த முக்கியமா மூலாதாரத்தை எல்லாம் டைட்டன் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஆனா அந்த வழியா நம்ம வந்து இன்ஹேல் எக்ஸேல் வந்து நம்ம பண்றோம். அப்படியே வந்து செஸ்ட் ஹார்ட் எல்லாம் வந்து சின்னதாகி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி அந்த ரிப்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு கீழே மேல எல்லா டிஷ்யூஸையும் கான்ட்ராக்ட் பண்ணியே தான் இருக்கணும். நம்ம சுவாசத்தை உள்ள வர வாங்கி வெளியில இழுக்கணும். கடைசியா வந்து மூணுத்தையும், அதாவது நம்ம இந்த வயிற்று பகுதி, செஸ்ட் பகுதி, அதுக்கு மேல எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபுல்லா நம்ம வந்து எனர்ஜியை நிரப்பிட்டு அது ஃபுல்லா நம்மளை விட்டு வேகமா வெளியில ஏறுற மாதிரி நம்ம வந்து செய்யணும். ஓகேங்களா? லிட்ரலா நீங்க இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சிம்பிளா வந்து சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து அந்த நாடி மண்டலத்துல பூரா நம்மளுக்கு வந்து எல்லா மசில்ஸையும் நம்ம இறுக்கி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளுக்கு எல்லா மசில்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே செல்லுலார் லெவல்ல உங்களுக்கு வந்து அங்க வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா நீங்க வந்து பிரெத்தை வந்து ஃபுல்லா நம்ம வந்து அங்க அட்டென்ஷனும் போகுது, நம்மளுடைய பிரெத்தும் போகுது. ஸோ அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியா என்ன பண்றீங்க, கான்சியஸா வந்து நீங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றீங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய சகசார பாயிண்ட்டுக்கு வந்து பிரீத் இன் பண்ணணும். இங்க வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா முடிஞ்ச அளவுக்கு ஆங்கரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து ஆக்ஞா சக்கரா இல்லைங்களா, அப்படியே கண்ணை வந்து நீங்க வந்து மேலாக்க உள்ளார நம்ம பிரெயின்குள்ளார வந்து பாக்குறீங்க. அப்ப பார்க்கும்போது நம்ம பிரெயின்ல இருக்கிற எல்லா சென்டர்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நீங்க நல்ல சுவாசத்தை இழுத்து ஆக்ஞா சக்கரா வழியாவே அப்படி ஃபுல்லா மேல இருந்து தான் வந்து வருது. ஆனாலும் இங்க வந்து ஃபுல்லா நிறைஞ்சு இந்த பாயிண்ட்ல ஐ பாயிண்ட்ல வந்து ஃபுல்லா நிறைஞ்சு அந்த இடத்துல சுவாசத்தை எடுத்து சுவாசத்தை விடுற மாதிரி. இது கிட்டத்தட்ட வந்து குண்டலினி யோகா பண்ணும் போதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதேதான் இவங்களும் வந்து சொல்றாங்க. ஆனா ஜஸ்ட் நம்ம வந்து பிரெத்தை வந்து அங்க நம்ம டைட்டா மசிலும் டைட்டா பண்ணி நம்ம வந்து இங்க வந்து ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வெசல் பிரீத்திங் டெக்னிக். அடுத்தது ஸ்ட்ரா டெக்னிக். என் பிக்சர் வரல. ஓகே, இந்த பிக்சர் தெரியுது இல்லைங்களா, இது பேரு 1000 டைனி ஸ்ட்ரா பிரெத். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய உடல் பகுதியை வந்து 3 செக்ஷனா நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். கால் பாதத்துல இருந்து அடி பாதத்துல இருந்து நம்மளுடைய இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு பகுதி. ஓகேங்களா? அடுத்தது அந்த இடுப்பு பகுதியில இருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் இன்னொரு பகுதி, கழுத்துக்கு மேல 3வது பகுதி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரெத்தை இழுக்கணும் நல்லா. அப்படியே எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, நீங்க வந்து இந்த கால் பாதங்கள்ல எல்லாம் இருந்து சின்ன சின்ன மைக்ரோ ஸ்ட்ரா வழியா நீங்க வந்து நம்ம தண்ணி உறிஞ்சுவோம் இல்லைங்களா, அப்ப எப்படி வேகமா அப்படி வருது, அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கால் பாதத்துல இருந்து நீங்க வந்து உறிஞ்சு எது வழியா இன்ஹேல் பண்றீங்க, நம்ம இடுப்பு வழியா வந்து இடுப்பு வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டைட் பண்ணி வைக்கிறோம் ஃபுல்லா. நீங்க மூச்சு விடும்போது கூட நீங்க வந்து
அதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. மூச்சு இழுத்து மூச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மசில்ஸ் அந்த ஏரியால வந்து கால்ல இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் மசில்ஸை டைட்டன் பண்ணி வைக்கிறீங்களோ, எல்லா இடத்துலயுமே இதுல சொல்லப்படுற ஒவ்வொரு ஏரியாலையும் டைட்டன் பண்ணி வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய அட்டென்ஷன் அங்க போகுது. அப்ப வந்து உங்களுக்கு கான்சியஸ் பிரீத்திங் வந்து அங்க நடக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இடுப்பு வரைக்கும் நல்ல எனர்ஜி நல்லா பிரீத் இன் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணிட்டு இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி சென்சேஷன் இருக்கு, என்ன ஏதுன்னு ஃபுல்லா மசில் வரைக்கும் ஒவ்வொரு டிஷ்யூ பகுதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செல்லுலார் லெவல்ல நம்ம வந்து இந்த கான்சியஸ் பிரெத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்றோம். ஸோ நம்ம வந்து 2 கால்கள்ல இருந்தும் நல்லா சுவாசத்தை நல்லா எடுத்து இடுப்பு வரைக்கும் நம்ம வந்து நல்லா மூச்சை உள்வாங்குறோம். மூச்சை வந்து திரும்ப இடுப்புக்கு மேல வந்து அப்படியே மேல வந்து மூச்சை வந்து வெளிவிடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பகுதி. அடுத்தது திரும்ப மூச்சை நல்லா இழுக்கிறோம். இழுத்து திரும்ப நெக்கு வரைக்கும் உள்வாங்குறோம். அதுக்கப்புறம் நெக்குக்கு மேல வந்து மூச்சை வந்து எக்ஸேல் பண்றோம். திரும்ப தேர்ட் மூன்றாவது பகுதியை நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா கீழே இருந்து நல்லா உச்சந்தலை வரைக்கும் நல்லா மசில ரொம்ப டைட் பண்ணிட்டு மசில ரிலாக்ஸ் பண்ணாம இன்ஹேல் பண்றோம். திரும்ப மேல வந்து என்ன சொல்றது, தலைக்கு மேல உச்சந்தலையில வந்து நம்ம எக்ஸேல் பண்ணணும். ஓகேங்களா? இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸியா கூட இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு எனர்ஜி உங்களுக்குள்ளார சர்க்குலேட் ஆகுறது வந்து உங்களால லிட்ரலா ஃபீல் பண்ண முடியும். இது வந்து 2 or 3 டைம்ஸ் இந்த ப்ராக்டிஸ நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து எல்லா அதாவது முழு உடலையும் 3 பகுதியையும் வந்து நீங்க வந்து டைட்டன் பண்ணிட்டு தலை மேல இருந்து சுவாசத்தை இழுத்து டைட்டன் பண்ணிட்டு அந்த கால் அடிப்பகுதியில இருந்து நீங்க வந்து எர்த்துக்கு வந்து பூமிக்கு வந்து எக்ஸேல் பண்ணி விடணும். ஓகேங்களா? இதுதான் இந்த டெக்னிக். இன்னும் ஒரு டெக்னிக் இருக்கு. அது பேர் வந்து ஃபர்ன் ஃபான் டெக்னிக் அப்படிங்கிறாங்க. இந்த பிக்சர் இல்லையே, ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ், அந்த பிக்சரை நான் காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுதுமா? தெரியும். ஓகே. இது வந்து அடுத்த பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல வந்து நம்மளுடைய முக்கியமா நம்ம இந்த ஸ்பைன், நம்மளுடைய முதுகு தண்டை வந்து நம்ம வந்து அது வழியா நம்ம வந்து பிரெத், ஒவ்வொரு முதுகு தண்டுல நிறைய மசில் போன் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு அதுக்குள்ளார நம்ம பிரீத் பண்ற மாதிரி நம்ம இதுல பண்ணணும். இந்த ஃபர்ன்னா இந்த கொடியெல்லாம் இருக்கும் இல்லையா, மரத்து மேல ஒரு கொடி படர்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த சில வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஏதாவது சில கொடி தாவரத்துல எல்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்றதுதான் அந்த பேரு அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்றதுன்னா, நம்ம வந்து சேர்ல உட்காந்துக்கலாம், இல்ல தரையில கூட உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்பைன் வழியா நம்ம வந்து பிரீத் இன் பண்றோம். பிரீத் இன் பண்ணிட்டு இந்த நெக் இருக்கு இல்லைங்களா, நெக்க வந்து அப்படியே ஃபுல்லா நம்ம பிரீத் இன் பண்ணிட்டு நெக்க வந்து அப்படியே குனிஞ்சு நம்ம அந்த சின்ன வந்து நம்மளுடைய செஸ்டுக்கு வந்து இப்படி குனியணும். தலைய வந்து அப்படி குனிஞ்சு நீங்க ஃபுல்லா அப்படியே முதுக வந்து தரைக்கு வந்து கால் வரைக்கும் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரம் நீங்க வந்து வளையணும். ஓகேங்களா? வளைஞ்சிட்டு திரும்ப எக்ஸேல் பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது கைய வந்து ஜென்டலா உங்க காலில் வந்து இப்படி புஷ் பண்ணி அப்படி முடிஞ்ச அளவுக்கு இப்படி கழுத்தை இப்படி பெண்ட் பண்ணி நீங்க வந்து எக்ஸேல் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து அடுத்த மெத்தட். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் காட்டுறேன். என்னுடைய பிபிடி ஒர்க் ஆகல. ஓகே, அடுத்த பிரீதிங் பேட்டர்ன் வந்து ஹீலிங்கானது. இது ஒண்ணுமே இல்லை. இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்ன மாதிரி தான். நம்மளுக்கு வந்து எப்படி ஃபீலிங் கோட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, செகண்ட் கோட்ல நம்மளுக்கு எங்க சென்சேஷன் இருக்கோ அந்த இடத்த ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள சக்ராவை வந்து பிரீதிங் பண்ணி திரும்ப அந்த சென்ட்ரல் சேனல் பிரீதிங் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் அவங்க இதுலயும் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து கையில உங்களுக்கு இப்ப பெயினா இருக்குது, கையில இப்ப பெயினா இருக்குதுன்னா அந்த பெயினை வந்து நல்லா நீங்க வந்து என்ன சொல்றது, இது பண்ணி வச்சுக்கணும், டைட் பண்ணி வைக்கணும். இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க டைட் பண்ண வேணாம். ஒரு அன்பா நீங்க வந்து அதை வந்து மசில் மேல அந்த இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? வச்சுக்கிட்டு
நீங்க வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள அ இப்ப ஷோல்டர்னா ஹார்ட் சக்ரா, லெக்னா ரூட் சக்ரா, அந்த மாதிரி அதனுடைய கரஸ்பாண்டிங் சக்ராவ வந்து நீங்க வந்து அ ஃபுல்லா அங்க வந்து பிரெத் நெறையிற மாரி இதுக்கு முன்னாடி வெசல் டெக்னிக்ல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரெத் வந்து ஃபுல்லா அ நெறையிற மாதிரி வச்சு, நீங்க திரும்ப அந்த ஹார்ட் வழியா பாதி வரைக்கும் பிரீத் இன் பண்ணிட்டு, மேல வந்து எக்ஸேல் பண்றீங்க. இப்ப கை வலின்னா, கைய நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டா நீங்க வந்து அங்க லவ் எனர்ஜி குடுக்குற மாதிரி டைட் பண்ணி வச்சுட்டு, திரும்ப அப்படியே கை வழியா மேல இருந்து தான் அப்படியே பிரீத் இன் பண்ணிட்டு, திரும்ப உங்களுக்கு ஹார்ட் சக்ரா வந்ததுக்கப்புறம், நீங்க வந்து பிரீத் அவுட் வந்து கீழ வந்து பண்றீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பெயின் இருந்தா டக்குன்னு உங்களுக்கு ஹீல் ஆகறதுக்கு இந்த டெக்னிக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து அம் இதுல வந்து உங்களுக்கு தெரியும் பிரீத்திங்னா இப்ப நம்ம என்ன சக்ரா பார்த்துட்டு இருக்கோம்? த்ரோட் சக்ரா. ஸோ த்ரோட் சக்ரா சம்மந்தப்பட்டது. த்ரோட் சக்ராக்கு நம்ம வந்து விஷுத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? விஷுத்தானா வந்து பியூர். ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த த்ரோட் சக்ரால வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த தைராய்டு, பாராதைராய்டு, நெக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிரீத் இன் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்லா கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்.